ஹலோ எவ்ரிவான், நீங்கள் நம்ம பார்க்க போகிற மன்வா என்னன்னா போன்லெஸ் நெக்ரோமேன்சர் சாப்டர்ஸ் 6 and 7 தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சாப்டர் 5ல் என்ன நடந்துச்சுன்ட்டு ஷார்ட்டாக பார்த்துருவோம். சாப்டர் 5ல் ஹீரோவை அந்த டோபல் கேங்கரை டிஃபீட் பண்ண சொல்லியிருப்பாங்க. அதாவது கார்டியன் ஆஃப் டார்க்னஸை டோபல் கேங்கரை டிஃபீட் பண்ண சொல்லியிருப்பாங்க. அந்த டோபல் கேங்கரும் ஹீரோ அட்டாக் பண்ணியிருக்கோம் கையில். அதுக்கப்புறம் அந்த சிஸ்டம்லேருந்து த கார்டியன் ஆஃப் டார்க்னஸை டோபல் கேங்கரை டிஃபீட் பண்ணணுன்ட்டு சிஸ்டம்லேருந்து வந்திருக்கும். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு இந்த சாப்டரில் பார்ப்போம். சாப்டர் ஸ்டார்டிங்லேயே ஹீரோ அதை அட்டாக் பண்ணதுக்காக போயிருக்கான். அட்டாக் பண்ணிவிட்டு வெயிட் அந்த பொசிஷன் அப்படின்னு யோசிச்சு போது தான் தெரியுது ஹீரோக்கு அந்த மான்ஸ்டர் என்னோட மூவ்ஸை காப்பி பண்ணுதுன்ட்டு. அதுக்கப்புறம் அந்த கார்டியன் ஆஃப் டார்க்னஸை போய் ஹீரோ அட்டாக் பண்ணுறான். ஹீரோ அட்டாக் பண்ணதில் அது ஹீல் பண்ணிகிட்டு இருக்கு. அப்போது ஹீரோ நினைக்கிறான், நான் அப்பயே நினச்சேன் ஹீலிங் ஸ்கில் இருக்குன்ட்டு. அந்த டோபல் கேங்கரும் ஹீல் பண்ணிவிட்டு ஹீரோவை அட்டாக் பண்ணதுக்காக வருது. ஹீரோவும் அட்டாக் பண்ணுறான். ஹீரோ அப்போ நினைக்கிறான், இந்த மான்ஸ்டர் என் மூவ்ஸை காப்பி பண்ணுது. அப்போது என் மூவ்ஸில் இருக்க வீக்னஸ்க்கும் அதுக்கும் இருக்கும். அந்த வீக்னஸ் வச்சு அதை நான் டிஃபீட் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு ஹீரோ நினைக்கிறான். ஹீரோ சண்டை போடுற சமயத்தில் எதிர்பார்க்க நேரத்தில் அந்த டோபல் கேங்கர் ஹீரோ தலைக்கு மேலேயே ஸ்வாட் நிறுத்தி வைக்க ஹீரோவும் திருப்பி அதுலேருந்து டாச் பண்ணுறான். ஹீரோ இன்னும் இது இவ்வளோ ஷார்ட் டைமில் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு ஹீரோ நினைக்கிறான். அப்போ ஹீரோ இதை தவிர வேறு எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அவன் வாங்கின அசாசின்ஸ் கேப்பில் இருக்க 15+ மூமெண்ட் ஸ்பீடு எபிலிட்டி வச்சு இதை நான் 1 நிமிஷத்தில் முடிச்சே ஆகணும், அதுக்கப்புறம் இதோட பவர் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் சண்டை போட போக அந்த மாஸ்டர் ஸ்லாஷ் பண்ணுற சமயத்தில் ஹீரோ டாச் பண்ணி திருப்பி அந்த மாஸ்டரை கை வெட்ட போக இது ஒர்க் ஆயிடுச்சின்னு சந்தோஷப்படுற ஹீரோவும் அப்போ திரும்பி பார்க்கும்போது ஹீரோ கையை அந்த மான்ஸ்டர் எலாஸ்டிக் மாதிரி அதோட கையை இழுத்து ஹீரோ கையை வெட்டிடுது. இது மோசமானது, இது ஒன்றும் முடியலை, நான் இன்னும் கவனமாக இருந்து அந்த மான்ஸ்டரை கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த மான்ஸ்டரை பார்க்குறான். ஹீரோ நினைக்கிறான், அது இன்னும் மூவ் ஆகலை, அது ஹீல் பண்ணதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்குது, இதுதான் நான் இந்த சமயத்தில் தான் இதை கொல்ல முடியும் சொல்லிட்டு ஹீரோவும் அதை போய் அட்டாக் பண்ணதுக்கு போகிறான். இன்னும் 15 மூமெண்ட் ஸ்பீடு முடியறதுக்கு 11 செகண்ட்ஸ் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் போய் அதை அட்டாக் பண்ணதுக்கு போகிறான். ஷீல்டு வச்சு அதை போய் ஃபாஸ்ட்டாக போய் அட்டாக் பண்ணுறான். போய் அட்டாக் பண்ணுற சமயத்தில் அந்த மான்ஸ்டரும் அட்டாக் பண்ண வருது. ஹீரோவும் அதை ஷீல்டை வச்சுட்டு மோதி போய் அதை ஓங்கி அடிக்கிறான். லாஸ்ட்டாக நீ செத்துடு அப்படின்னு சொல்லி அது தலையே துண்டா போகிற அளவுக்கு அடித்து டிஃபீட் பண்ணிடுறான். அப்புறம் அந்த ட்ரையல்ஸ்லேருந்து வாழ்த்துக்கள், நீங்கள் இந்த 3rd ஃப்ளோரை கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னு வருது. உங்கள் எல்லா காயத்தையும் ஹீல் பண்ணிவிட்டு நீங்கள் வெயிட்டிங் ரூமில் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹீரோ என் கை உடஞ்சதில் இப்போ ஹீல் ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்குன்ட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோன்னு சொல்லிட்டு ஹீரோவும் அந்த சேவூர்லேயே ஒரு பஞ்ச் பண்ணுறான். அந்த சேவூர்லேயே பெரிய பள்ளமே உருவாகுது. அதுக்கப்புறம் ஹீரோ பர்ஃபெக்ட்லி ஆல்ரைட் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஹீரோ அந்த டோபல் கேங்கர் மான்ஸ்டரை பற்றி யோசிக்கிறான். இந்த மான்ஸ்டர் நான் ஃபைட் பண்ண எல்லா மான்ஸ்டரோடையும் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னு ஹீரோ நினைக்கிறான். ஹீரோவும் அந்த டோபல் கேங்கர் மான்ஸ்டரை அப்சர்வ் பண்ணதுனால அது ஸ்டாட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணதுக்காக யூஸ் பண்ணுறான். அப்படி யூஸ் பண்ணும்போது அவன் ரேங்க் ஃபுல்லாக இன்க்ரீஸ் ஆகி இப்போது ரேங்காக மாறிடுச்சு. அதனால் உங்களுக்கு அடிஷ்னலாக பவரை தரும். உங்களால் மான்ஸ்டரோட ஸ்கில்லை அப்சர்வ் பண்ண முடியும் போட்டு நினைக்கிறேன். இந்த வெயிட்டிங் ரூமே இப்போ எனக்கு வீடு மாதிரி தோணுது அப்படின்னு சொல்லிட்டு கம்யூனிட்டி ஓப்பன் பண்ணுறான். கம்யூனிட்டியில் 4th ஃப்ளோர் ஒரு இன்டெகிரேட் ட்ரையல் மாதிரி தெரியுது. அதுக்கு ஒன்று அதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் சொல்கிற அதில் எல்லா ஹண்டர்ஸும் இருப்பாங்க, அதுவும் ஒரு பார்ட்டியாக
இதில் என்ன பிரச்சனைனா ஒரு டீம் இன்னொரு டீமை கொள்ளுது. இதெல்லாம் கேட்ட ஹீரோவும் ஷாக்கோட அந்த ட்ரையல் மனுஷனுங்களை கொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அந்த ட்ரையலுக்குள்ளே என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த சிஸ்டம் இருந்துட்டு, இது ஒரு 3 vs 3 காம்படிஷன். உங்கள் டீம் இன்னொரு டீமை காம்படிட் பண்ணி தோக்கடிக்கணும். இந்த 4th ஃப்ளோரில் உங்களுக்கு 1 day டைமிங் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் காப்ளின்ஸ்லாம் கொண்டு கிளியர் பண்ணணும். அப்படி நீங்கள் கிளியர் பண்ணலன்னா, இல்லை உங்கள் டீம்மேட்ஸ் செத்தாங்கன்னா உங்களுக்கு டெத் பெனால்ட்டி தான் கொடுக்கப்படும் அப்படின்ட்டு அந்த சிஸ்டம் சொல்லுது. ஹீரோவும் வேறு இடத்துக்கு டெலிபோர்ட் ஆகிறான். அப்போது ஹீரோ கூடயே 2 பேர் டெலிபோர்ட் ஆகிருக்காங்க. அப்போது ஹீரோ டீம்லேயே இருந்த அந்த மேஜ் பொண்ணு கேட்குறா, ஏன் நம்ம இப்போது ஒரு டீம் தானே, ஸோ அதனால் நம்ம ஒருத்தரை பற்றி ஒருத்தர் தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னு கேட்குறா. சரி, நானே ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறேன். என் பேர் லியான். அப்புறம் நான் ஒரு மேட்ச் அண்டு நான் ஒரு ஹீராங் கண்டரும் அப்படின்ட்டு அந்த பொண்ணு அறிமுகம் ஆயிக்கிறா. அப்புறம் அந்த டீம்லேயே இன்னொருத்தர் வந்துட்டு, ஹண்டரா, நல்ல ஹண்டராக தான் இருப்பேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, என் பேர் சுவாகுன், நான் வாரியர் டைப் ஹண்டர். அப்புறம் நான் க்ளோஸ் காம்பேட்டில் நல்லாவே சண்டை போடுவேன். அப்புறம் நான் ஒரு டி ரேங்கர் அப்படின்ட்டு அவன் அறிமுகம் ஆயிக்கிறான். இப்போ ஹீரோன்ட்டு நினைக்கிறான், அவன் ரொம்ப ஓவராக பண்ணிகிட்ருக்கான். அந்த வாரியர் அவன் டி ரேங்கர்ன்ட்டா நான் பெரிய ஆளுன்னு நினச்சிட்ருக்கானா அப்படின்ட்டு ஹீரோ நினைக்கிறான். சரி, நெக்ஸ்ட் நான் அடுத்த ஹீரோவும், என் பேர் ஹான் சுஹா, நான் க்ளோஸ் காம்பேட்டில் நல்லாவே சண்டை போடுவேன். அப்புறம் நான் இப்போது ஒரு ஹண்டர் இல்லை, கூடிய சீக்கிரத்தில் நானும் ஒரு ஹண்டராக ஆவேன் அப்படின்ட்டு ஹீரோ சொல்கிறான். போய் சொல்கிறான். இதெல்லாம் கேட்ட அந்த வாரியர் ஹண்டன்ட்டு, என்ன ஹண்டர் ஏரியா, அப்போ எனக்கு எந்த தொல்லையும் கொடுக்காம ஓரமாக உட்காரு அப்படின்னு சொல்ல, அப்போ ஹீரோன்ட்டு, நான் என் பொசிஷன்லேருந்து நான் கரெக்டாக வேலை செய்வேன், அதுக்கு அந்த சரி செஞ்சுக்கோ, ஆனால் எனக்கு தொல்லை கொடுக்க மாதிரி எதுவும் விஷயத்தையும் செஞ்சிடாத அப்படின்னு சொல்ல ஹீரோக்கும் கோவத்தோடு உள்ளே போகிறான். இப்போது அந்த சிஸ்டம் இருந்துட்டு, இப்போது உங்களுக்கு 3 vs 3 காம்படிஷன் நடக்க போகுது. அதனால் நீங்கள் உங்கள் டீமோட ஒர்க் பண்ணுங்கள். ஒர்க் பண்ணி டைமுக்கு உள்ள இன்னொரு டீமை டிஃபீட் பண்ணணும். இப்போது இந்த கேஸ்டல் டோர் ஓப்பன் ஆகுது. அந்த கேஸ்டல் டோர் ஓப்பன் அதுலேருந்து நிறைய காப்ளின்ஸ் வருது. அப்போ அந்த வாரியர்ன்ட்டு எல்லா காப்ளின்ஸும் அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ அந்த வாரியர் யோசிக்கிறான், இந்த காப்ளின்ஸ் எப்படி இவ்வளோ நெஸ்ட்டாக எல்லா ஆர்மர்லாம் போட்டு அட்டாக் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு நினைக்கிறான். அந்த வாரியர் ஒன்றும் கவனமாக இல்லை, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல அப்படின்ட்டு ஹீரோ நினைக்கிறான். அப்போ அந்த வாரியர் அந்த மேஜ் பொண்ணுக்கிட்ட ஹெல்ப் கேட்க, அந்த மேஜ் பொண்ணு நான் சீக்கிரமாக ஸ்பெல்லை கம்ப்ளீட் பண்ணி ஹெல்ப் பண்ணுறேன், வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்ல, அந்த நேரத்தில் ஹீரோ அந்த மேஜ் பொண்ணுக்கு கூப்பிட்டு, அவனுக்கு என் ஹெல்ப் தேவைப்படுது, அதனால் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல, அந்த மேஜ் பொண்ணு இருந்துட்டு, ஏய் நீ போயிட்டேன்னா யார் என்னை ப்ரொடெக்ட் பண்ணுவா அப்படின்னு கேட்க, அப்போ திரும்பி பார்த்தா அந்த மேஜ் பொண்ணும், என்ன இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா அங்கே சுத்தமாக ஒரு காப்ளின்ஸ் கூட இல்லை. இதை பார்த்து ஷாக் ஆன அந்த மேஜ் பொண்ணு, அந்த காப்ளின்ஸ்லாம் இருந்துட்டு அந்த வாரியரை அட்டாக் பண்ண போக, அந்த வாரியரும் அவன் ஸ்வாடு வச்சு பிளாக் பண்ணிகிட்ருக்கான். அப்போது ஒரு காப்ளின் இருந்துட்டு அந்த அயன் பால் எடுத்து அவன் ஸ்வாட் மேலே போட்டு ஸ்வாடை கீழே தள்ளி விட்ட அவனுக்கு அட்டாக் இன்னொன்று ஒரு காப்ளின் அட்டாக் பண்ண வர, அந்த வாரியன் ஹண்டர் இருந்துட்டு, என் டீமில் ஒரு நியூபி இருந்ததுனால தான் இப்போ நான் இங்கே சாக போகிறேன்னு நினைக்க போகுது. ஹீரோ வந்து காப்பாற்றுறான். அந்த காப்ளினை 2 துண்டாக வெட்டி போட்டுறான். இதெல்லாம் அந்த வாரியர் ஹண்டர் பார்க்குறான். ஹீரோவும் அந்த காப்ளின்ஸை வெட்டி தள்ளுறான். அப்போது அந்த வாரியர் ஹண்டர்ன்ட்டு, இது நீயா நியூபி அப்படி கேட்க, ஹீரோ வந்துட்டு, பின்னாடியே இரு, என்னை தொல்லை பண்ணாமல் அப்படின்னு சொல்ல, அந்த வாரியர் ஹண்டரும் அப்படியே பார்க்குறான். அப்போது ஹீரோவும் ஒவ்வொரு காப்ளின்ஸையும் வெட்டி தள்ளுறான். அப்போது அந்த சிஸ்டம் வந்துட்டு, நீங்கள் காப்ளின்ஸ் ஹண்டர் ஃபினிஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்ல, அந்த வாரியர் ஹண்டரும் அப்படியே வாயை பொளக்கிறான் ஷாக்கோட. இந்த இடத்துலையே சாப்டர் 7 முடியுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.